குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எழுதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டஃப்பாகவோ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50 to 60 ஈஸியாக வந்துடும், நான் பாஸ் ஆயிடுவேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதுவும் மேக்ஸிமம் நான் எல்லா கொஷின்ஸும் எழுதிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா மேக்ஸிமம் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கன்றதான் நான் சொல்கிறது. அதுவும் எந்தமாரி ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்லேயோ தெரியாத கொஷின்ஸையோ லாஸ்ட்லேயோ எது சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ஒரு கொஷின்லாம் ஓரளவு கரெக்டாக எழுதியிருந்தால் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். அதனால் ஸோ வரக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டீப்பாக பார்க்க மாட்டாங்க. அதனால் தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டும் தெரியாத கொஷின்ஸை லாஸ்ட்டில் எழுது நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருந்தேன். ஸோ நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க ஓகேங்களா. ஸோ வந்து உதாரணத்துக்கு 3, 8 அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 அந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக எழுதுங்க. 7 1 மாதிரி போடுவாங்க, 3 8 மாதிரி போடுறது. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், கொஸ்டின் நம்பரை கொஞ்சம் கரெக்டாக போட சொல்லியிருந்தேன். அதையும் ஓரளவுக்கு எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி போட்டிருந்தாங்க. ஏன்னா 11th 12th ஒரு சில மாணவர்கள் கொஷின் நம்பரை வந்து அவசரத்தில் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஷின் பேப்பர் ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னா மாடரேட்டாக இருந்துச்சு இப்போ ஓகேங்களா. ஸோ கிராஃப் ஜாமெண்ட்ரிலாம் ஈஸி அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாங்க. அது மட்டும் இல்லாமல் புக் பேக்லேருந்து 1 மார்க்ஸ் 11 to 12 கொஷின் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக புக் பேக்லேருந்து வந்துடும், ஃபுல்லாக படிங்கன்னு. ஸோ இதிலே வந்து பார்த்தா அரௌண்ட் 30 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில 2 மார்க்ஸ் and 5 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துருந்துச்சுனாங்க. நான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேட்ரிக்ஸு, ஸோ அல்ஜிப்ரா ஒரு சில சாப்டரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ்லாம் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஓரளவு கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடுச்சின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ சென்டம் எடுக்கிற டார்கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் போட முடியல, ஒரு கொஷின் 2 கொஷின் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான் வரும் ஓகேங்களா. ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கரெக்ஷனும் ஓரளவுக்கு லிபரலாக தான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மிங் சயின்ஸ் அதுக்கப்புறம் சோஷியல் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து படிங்க ஓகேங்களா. சயின்ஸ் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் சோஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேகாக இருக்குன்னு படிக்க மாட்டாங்க. ஸோ சோஷியல் கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு கேப் இருக்கும், நீங்கள் நல்லா லீவ்ஸ்லாம் இதுவும் என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சோஷியல் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.